நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடர் நேரலையில் 454வது அமர்வு. இன்றும் கூட மனித பரிணாமம் வரிசை 1 4 வரிசையாக கொடுக்கலாம் என்று திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு. அதனுடைய துவக்க நிகழ்வாக வரிசை 1 எழுத்தாளர் செக்கா உங்களுடைய வழங்க காத்திருக்கிறார். நிகழ்வின் தொடக்கம் வழக்கம் போல் காரணம். மனித பரிணாமம் வரிசை 1. பரிணாமிகளின் தந்தை டார்வினுடன் தொடங்குகிறது. வாழ்வின் வளர்ச்சியில் அறிவியல் விளக்கம். டார்வின் பரிணாமம் குறித்த இயற்கை வாழ்வது மிக வலிமையானது அல்ல. டார்வின் பரிணாம கருத்தின் அடிப்படை இயற்கை தேர்வு. பரிணாமத்திற்கான ஆதாரங்களாக சுட்டிக்காட்டிய தகவல்கள். உலகின் முதல் பெண் லூசி. லூசி மனிதனத்தின் ஆரம்பகால வளர்ச்சியை தெரிந்து கொள்ள உதவுகிற ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆதாரம். இன்றைய பேச்சாளர் எழுத்தாளர் செக்கா அவர்கள். செக்கா எடுத்து வந்த பூமிக்கு யார் சொந்தம்? பிரையன் சாக்ஸ் எடுத்து The 7 Daughters of Eve. நண்பர்களே, தோழர்களே, மனித பரிணாமம் வரிசை 4 வரிசையாக கொடுக்க திட்டமிடப்பட்ட நிகழ்வு. வரிசை தூக்கம் முதல் நிகழ்வு என்ற தகவல் தான் நம்ம காணொலியில் தொடக்கத்தை சொன்னோம். அதோட நிகழ்வோட பேச்சாளர் செக்கா அவர் காத்திருக்கார். செக்கா பற்றி தகவலாக சொல்லும் பொழுது அவருடைய திரைப்படங்கள் சார்ந்த ஒரு இடம் நிறைய பார்த்துருக்கோம். பரிணாமம் குறித்த நிகழ்வை தொடர்ச்சியாக வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்டகால நிகழ்வாக திட்டமிடப்பட்டு அவ்வப்போது வெவ்வேறான நிகழ்வை புது நிகழ்வை கொடுப்பதற்காக தயாராகும் போது அது தள்ளி கொண்டே இருந்தது. அவ்வாறான துவக்க அந்த நிகழ்வு இப்படித்தான் நம்ம கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடலாக தற்போது வருகிறது. 4 வரிசையாக, அதில் 4 வரிசைகள் 5வது வரிசை இதில் கேட்கப்படும் அனைத்து தொகுப்பு ஒரு கேள்வி பதில் நிகழ்வாக நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த நிகழ்வை செக்கா வழங்குறார். செக்காவோட அறிவியல் புலமை சார்ந்த தகவல் நம்ம தொடர்ச்சியாக அவருடைய வாசிப்பு சார்ந்தும் அவருடைய எழுத்து சார்ந்து கவனிக்கிறது தெரியும். ஒரு நல்ல வாசிப்பாளர். அதனை அறிவியல் இலக்கங்களுக்கு எடுத்துரைப்பதில் ஒரு தெளிவான விளக்கத்துடன் எடுத்திருக்கிற வார்த்தைகள் ஒன்று. அதை சார்ந்து அவருடைய நம்மை அழைத்து செல்கிற ஒரு ஆர்வலராக இருப்பார். அந்த வகையில் அவருடைய எழுத்து, அவருடைய பேச்சு அப்படியான ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வின் பேச்சாளராக அவருடைய துவக்க நிகழ்வாக அவரை வரவேற்று பேசுவது தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமைப்படுகிறது. பாருங்கள்.
ரொம்ப வருஷம் கழிச்சு பரிணாமம் சார்ந்து பேசுறது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இந்த வருஷம் தான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பரிணாமம் வந்து 2017-18 வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் இயக்கத்தின் சார்பாக பரிணாமத்திற்கான மாநில கருத்தாளர் பயிற்சி முகாம் நடத்தியிருக்கிறோம். கருத்தாளர்களுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறோம். அது சார்ந்த பிபிடி புத்தகங்கள் உள்ளிட்டது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறோம். இடையில சில வருடங்களாகவே சொல்லலாம், சில வருடங்களாகவே இதை வந்து மீண்டும் தொடங்குறதோ மீண்டும் கொண்டு போய் சேர்க்கறதுலயோ ஒரு சிக்கல் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப இந்த வருடம் வந்து அதற்கான ஒரு ஓபன் அப் கிடைச்சு அண்மையில நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு 2 அமர்வுகள் தொடர்ந்து இந்த எவல்யூஷனை பத்தி கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரெண்டாவது, அன்னைக்கு நமக்கு சாத்தியம் இல்லை ஏஐ தொழில்நுட்பமோ இல்ல நாம விரும்புற மாதிரி ஒரு ஸ்லைடை உருவாக்குறதோ இந்த மாதிரி. ஏன்னா இது எப்பயுமே எல்லாமே நமக்கு அந்நியமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்த இருக்கிற நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அதற்கான எவிடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் அப்ப உருவாக்க முடியல. இப்ப வந்து ரொம்ப ஈஸியா உருவாக்க முடியுது. அதோடைய ரிலையபிலிட்டியை செக் பண்ண முடியுது. நாம கொடுக்குற தகவல் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறத ஃபேக்ட் செக் பண்றதுக்கான அபரிவிதமான தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஏஐ மூலமாக நாம விரும்புற ஒரு ஃபார்மேட்ல ஒரு வே ஆஃப் அப்ரோச்ல இந்த எவல்யூஷனை பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா, மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஸ்லைட்ஸ். ஏஐட்ட ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த இமேஜஸ் வந்து உருவாக்கி அது மூலமா இந்த மாணவர்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்மதம், ஒரு குறைந்தபட்ச ஒரு அடிப்படையான விஷயங்களை அவங்க உள்வாங்கிட்டாவே போதும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச எதிர்பார்ப்போட தான் இந்த ஸ்லைடை வந்து வடிவமைச்சோம். வடிவமைச்ச உடனே எனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சில நண்பர்களுக்கு அனுப்பிச்சு அதோட ஃபீட்பேக் கேட்டேன். அதுல ஒரு நண்பர் வந்து நம்முடைய கருணாகரன் போல அவர் பார்த்த உடனே காலையில வாக்கு போறப்ப கூப்பிட்டு ரொம்ப சூப்பரா வந்திருக்கீங்க போல. இந்த ஸ்லைடும் அதுக்கான ஃபுட் நோட்ஸும் நீங்க கொடுத்துட்டீங்க தனியா. இந்த ஸ்லைடை எப்படி எடுக்கணுங்கிறதுக்கான இதுவும் கொடுத்துட்டீங்க. இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அவர் தோழர் வந்து சொன்ன உடனே நம்ம இது ஒரு நிகழ்வா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா சரிங்க தோழர் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்துல இதை வந்து ஒரே சிட்டிங்ல சொல்ல வேணாம், நம்ம தொடர் வரிசைகளை சொல்லிட்டு இதுல வந்திருக்கிறவங்க இல்ல இது கேட்கறவங்க ஏதாவது கேள்விகள் இருந்து அந்த கேள்விகளையும் நம்ம உள்வாங்குவோம். கேள்விகளை எல்லாம் வாங்கிட்டு தொகுத்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு கடைசியா ஒரு செஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில பிளான் பண்ணி ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இது வந்து மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தகவலா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்படித்தான் நானும் சொல்ல போறேன். ஐம் நாட் டீச்சிங் யூ, ஐம் நாட் எஜுகேட்டிங் யூ, ஜஸ்ட் ரெக்கமெண்டிங். இப்படி பண்ணலாம், இப்படி இந்த விஷயத்தை இப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், இப்படி சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிந்துரையாக நான் வந்து இதை உங்க முன்னாடி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பாக்குறேன். ஸோ ஸ்லைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதுல 2 விஷயம் இருந்துச்சு. என்னன்னா நேரடியா மனித கதைக்கு போறோம் அப்படின்னா, நேரடியா மனித கதைக்கு போனோம் அப்படின்னா ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பத்தின ஒரு கேள்வி வந்துடும். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள் எல்லாமே கடவுள் தான் படைச்சிருக்காரா, அப்ப கடவுள் படைச்சதுல இருந்து மனித கிளை வந்து தனியா வந்துச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் வந்துச்சு நான் எடுக்கிறப்ப. ஏன்னா அவன் வந்து மனிதனுடைய கதை தான் இப்படி சொல்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில உயிரியோ இதுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்களையோ வந்து கடவுள் தான் படைச்சிருக்காரு. இப்ப அதுல இருந்து ஒரு கிளை தான் வந்து சூழல் தீர்மானிச்சு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஒரு பையன் வச்சான். எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்ப நம்ம எவல்யூஷன் என்ன அப்படிங்கறதே ஸ்டார்டிங்ல சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நடந்த மாற்றங்களை ரொம்ப சிம்பிளா மேலோட்டமா சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம ஹியூமன் எவல்யூஷனுக்கு போனா சரியா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஃபர்ஸ்ட் வந்து பரிணாமம்னா என்ன அப்படிங்கிற பத்தின ஒரு ரொம்ப ரொம்ப சுருக்கமான ஒரு ஸ்லைடு. அதை முடிச்சதுக்கு பிறகு நம்ம ஸ்டோரியா ஃபர்ஸ்ட்குள்ள போனா கரெக்டா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஸ்லைடை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்லைடு ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இதுவும் வந்து ஏஐ மூலமா நம்ம கொடுத்து ப்ராம்ப்டை கொடுத்து உருவாக்குனதா ரொம்ப சிம்பிளா வந்து பரிணாமத்தின் அடித்தளம் வாட் இஸ் எவல்யூஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பரிணாமம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு உயிரினம் அல்லது ஒரு ஸ்பீசிஸ், ஒரு பர்டிகுலர் உயிரினத்தினுடைய இனம். யானைனா யானை, காண்டாமிருகம்னா காண்டாமிருகம், மனிதனா மனிதன், ஆடுனா ஆடு, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ். ஆடுனா நிறைய ஆடு இருக்கு, ஹிமாலயன் ஆடு இருக்கு, நீலகிரி தார் இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கிற வெள்ளாடு இருக்கு, செம்மறியாடு இருக்கு, அதுக்குள்ளேயும் சப்ஸ்பீசிஸ் நிறைய இருக்கு. அப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட இனம் பல தலைமுறைகளாக மெதுவாக மாறிக்கொண்டே வருவதுதான்
எவல்யூஷன் மெதுவாக மாறுவதற்கு பல காரணங்களுக்கு அது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப இந்த நல்லா கவனிக்கணும், ஒரு நபர் மாறுவதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான பயன். இந்த மாற்றம் என்பது வந்து பல தலைமுறைகள், அந்த தலைமுறைகள் 100 தலைமுறைகள் இருக்கலாம், 200 தலைமுறைகள் இருக்கலாம், இல்ல 300 தலைமுறைகள் இருக்கலாம். அப்போ ஒரு தலைமுறைக்கு 30 ஆண்டுகள் நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா, அப்ப நீங்க 100 தலைமுறை 200 தலைமுறைனா எத்தனை லட்சம் ஆண்டுகள் வரும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது வந்து மிக மெதுவாக ஒரு இனம் பல தலைமுறைகளாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அது வந்து ரேடியோ அது ஏதோ சொல்லுவோம் நம்ம, கதிரியக்க தன்மை ஏதோ ஏதோ ஒரு இதுல சொல்லுவோம், அந்த டேர்ம்ல மாற்றத்தை அனுமதிக்கிறது. அப்ப இதுல நல்லா கவனிக்கணும், ஒரு நபர் மாறுவதில்லை, ஒரு 10 வருஷத்துக்குள்ள மாற்றம் நடக்கிறது கிடையாது. அந்த மாற்றத்தை நாம வாழ்றப்ப அந்த மாற்றத்தை நாம பார்க்கவும் முடியாது. அப்ப ஒரு இனமாக அந்த மாற்றத்தை தலைமுறை தலைமுறையாக கடத்தி கொண்டு வருவது, அதுதான் வந்து எவல்யூஷனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றோம். அப்ப இந்த மாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேல இந்த மெதுவான மாற்றம் நடந்துட்டே இருக்கும். அப்ப இதுக்கான விஷயங்களை உள்வாங்கிட்டே வருவோம் அப்படிங்கிற அடிப்படையில. அப்ப இந்த மாற்றத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல முன் வச்சவர் சார்லஸ் டார்வின். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயற்கை தேர்வு அப்படிங்கிற அந்த கோட்பாட்டின் மூலமாக 1859, ஏன்னா கடவுள் தேர்வு தான் எல்லாமே அப்படின்னு நம்பிட்டு இருந்த காலகட்டத்துல இல்ல, இது வந்து இயற்கையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது அப்படிங்கிறத ஒரு 5 ஆண்டு கால கப்பல் பயணத்தின் மூலமாக அவர் சேகரித்த பல்வேறு கலெக்ஷன்ஸை வச்சு 20 ஆண்டுகள் அதுல வந்து ஒர்க் பண்ணி, நம்ம நன்மாரன் தோழருடைய டார்வின் புத்தகத்தை படிச்சா நமக்கு தெரியும். சோ அதுல இருந்து நாம சொல்றோம். ஹலோ, ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பரிணாமத்து காரணிகள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நாம என்னன்னு தெரிஞ்சு இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு இனத்தினுடைய மரபணுக்களை வந்து மாற்றுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேரியேஷன், வேறுபாடு. அடுத்தது வந்து மரபணு மாற்றம். அதுக்கு அடுத்து வந்து இயற்கை தேர்வு. அதுக்கு அடுத்து வந்து தற்செயலா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்ப, இதுதான் ரேடியேட்டிவ், அந்த என்ன சொல்றது, ஜெனடிக் ட்ரிப்ட்னு சொல்லுவோம் அது. அதுக்கு அடுத்தது கலப்பு மற்றும் பிரிவு, ஜீன் ஃப்ளோ. இந்த 5 தான் வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷனுக்கான ஃபேக்டர்ஸ்ல ரொம்ப முக்கியமானதா சொல்றது இந்த 5 தான். இந்த 5 என்னங்கிறத தெளிவா பார்ப்போம். ஒண்ணு வேரியேஷன், இது எல்லாமே ஒரு இனத்துக்குள்ள நடக்கக்கூடிய, நல்லா ஒரு இனம், அது எந்த இனமா வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நாம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் அறிமுகமா இருக்கிற ஒரு ஆடுன்னு ஒரு இனத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இனத்துக்குள்ள மட்டுமே வேரியேஷன் மூலமாக மாற்றங்கள் நிகழலாம். மியூட்டேஷன் மூலமாக, மரபணு மாற்றம் மூலமாகவும் மாற்றங்கள் நிகழலாம். அல்ல அந்த சூழல் சார்ந்து இயற்கை தேர்வு அடிப்படையில சில மாற்றங்கள் நிகழலாம். தற்செயலாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அணுகுண்டு போட்டா அந்த குகையில வாழ்ந்த மனிதர்கள் ஜோம்பியா மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹில்ஸ்கா வைஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா அப்படி இருக்குமா அது அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு அணுகுண்டு கதிரியக்கம் வந்து ஒரு ஸ்பீசிஸ்ல வந்து கட்டாயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அதுக்கு ஆற்றல் இருக்குது. அந்த மாதிரி தற்செயலா நடக்கக்கூடிய மாற்றம் ஜெனடிக் ட்ரிப்ட் ஆகலாம். அடுத்து ஜீன் ஃப்ளோ, கலப்பு அல்லது பிரிவு, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அப்ப இதுல வந்து ஒரு இனத்துல வேறுபாடு என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வருது, இது ரொம்ப சிம்பிள். ஒரே இனத்துல உள்ள தனி உயிரிகளுக்கு இடையே சில வேறுபாடுகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய அப்பா அம்மா மகன் மகள், இவங்க எல்லாத்தினுடைய கண்கள் வந்து ஒன்று போல இருக்காது. ஒரு சிலருக்கு கருப்பு கலர் கண் இருக்கு, ஒரு சிலருக்கு பழுப்பு கலர் கண் இருக்கு, ஒரு சிலருக்கு பச்சை கலர் கண் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான வேறுபாடு இருக்குல்ல, இந்த வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேறுபாடு தான் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, மாற்றத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு மிக முக்கியமான விஷயம். ஸோ வேரியேஷன் வந்து எவல்யூஷன் ப்ராசஸை தீர்மானிக்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து மியூட்டேஷன். இது வந்து டிஎன்ஏவில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், செல்கள் அல்லது நம்மளுடைய இந்த உயிரியலினுடைய அடிப்படை அழகான டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவில் தற்செயலாக ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து மியூட்டேஷன். இதிலிருந்து புதிய பண்புகள் உருவாகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பால், நம்ம மாட்டுப்பாலோ ஆட்டுப்பாலோ நமக்கு ஜீரணிக்கக்கூடிய அந்த லாக்டோஸ் அசிட்டேட்னு சொல்லக்கூடிய அது வந்து கிடையாது. அப்ப 5000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் பாலை ஒருத்தருக்கு கொடுத்தா அப்படின்னா அவன் வந்து செரிக்காம செத்து போயிடுவான். ஆனா நம்ம வந்து அந்த அந்த பழக்கப்படுத்துறோம், ஆடுகளையும் மாடுகளையும் பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி அதற்கேற்ப நமக்கும் என்ன ஆகுதுன்னா, அந்த பாலை செரிக்கக்கூடிய லாக்டேஸ் பெர்சிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய பால் ஜீரணிக்கக்கூடிய ஒரு மரபணு மாற்றம்ங்கிறது வெறும் 5000 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாலே வந்து ஒரு கொள்ளை செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆயுதம். இன்னைக்கு வந்து பால் என்பது வந்து நமக்கு ரொம்ப எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த சிறு மாற்றம் எப்படி வருது? அப்ப இது நம்ம வந்து அந்த டேம்டு அல்லது செலக்டட் அனிமல்ஸ், பழக்கப்படுத்தப்பட்ட அனிமல்ஸோட சேர்ந்து வாழ்ந்த அந்த ஒத்திசைவு வாழ்க்கை வந்து நமக்கு இந்த மியூட்டேஷனை கொடுத்துருக்கு. இந்த ஜீன்ல, குறிப்பா அந்த ஜீரணிக்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய ஜீன்ல இந்த மாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்தது இயற்கை தேர்வு.
இயற்கை தேர்வு வந்து ரொம்ப சூப்பரா சொல்லுவாங்க. பெப்பர்டு மவுத் இங்கிலாந்துல ஒரு 18th செஞ்சுரி ஆர் 19th செஞ்சுரியில இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சியினுடைய வேகமான முடுக்கம் நடந்து கொண்டிருக்குது. அப்ப வந்து பாக்குறோம் அப்படின்னா எப்படி சொல்றது, அப்ப வந்து வெள்ளை கலர்ல ஒரு அந்து பூச்சி, வெள்ளை கலர் இறக்கை உடைய ஒரு அந்து பூச்சி இருக்குது. அந்த அந்து பூச்சி வந்து அந்த சூழ்நிலையை அதான் தீர்மானிக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலமாக தொழிற்சாலைகளில் இருந்து வெளியே வந்தக்கூடிய அந்த புகையை அந்த மரங்கள் சுற்றி இருந்த சூழல் இந்த மரங்கள் வந்து கிரகிக்குது. அந்த கிரகிக்கிறப்ப இந்த கருப்பு தன்மை வந்து அதனுடைய மரப்பட்டைகளையும் என்னவா மாற்றுது அப்படின்னா கருப்பா மாற்றுது. அப்ப மரப்பட்டைகள் கருப்பா மாறின உடனே இந்த பழுப்பு நிறத்துல இருந்த அந்து பூச்சிகள் வந்து கருப்பு கலர் இதுல உட்கார்றப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு அது வந்து ஈஸியா தெரியுது. ஈஸியா தெரிஞ்ச உடனே அதனுடைய இரையாடிகள் சில பறவைகள் வந்து அது ஈஸியா பெக் பண்ணி சாப்பிடுது. பெக் பண்ணி சாப்பிடுறப்ப இது உடனே என்ன ஆகுது, அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைன்னு வர 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 இதுவும் என்ன பண்ணுது, நாளடைவில் தன்னுடைய அந்த பழுப்பு நிற தன்மையை வந்து அந்த மரத்தினுடைய தன்மையான கருப்பு நிறத்துல மாத்துது. இந்த கருப்பு நிறத்துல மாத்தின உடனே இரையாடிகள் வந்து அந்த பூச்சியை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு குறையுது. இந்த ப்ராபபிலிட்டி குறைஞ்ச உடனே மரத்தினுடைய கலரும் அதுல இருந்த அந்து பூச்சிகளுடைய கலரும் சேமா மாறுது. அப்ப இது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சூழலினுடைய நேச்சுரல் செலெக்ஷன். அப்ப மரம் இந்த நிறத்தில் மாறின உடனே அந்து பூச்சியும் தன்னுடைய நிறத்தை மாத்திக்குது அப்படிங்கறத வந்து இட்ஸ் அ ப்ரூவன் டேட்டா, இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அப்ப இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா டார்வினுடைய இயற்கை தேர்வுங்கிற ஒரு காரணிக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பரிணாமம் நடப்பதற்கான பாயிண்ட். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் வந்து ட்ரிஃப்ட். இப்போ சின்ன மக்கள் தொகையில சில பண்புகள் வந்து அதிகரிக்கலாம். இது எங்க நடக்குது அப்படின்னா குறிப்பா இந்த பனி பிரதேசங்களை வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய உடல் அமைவுல அவங்களுடைய மரபணு அமைவுல வந்து சில சில ஸ்பெஷலைஸ்டு ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு அடாப்ட் ஆகும். அதாவது பூமத்திய ரேகையில வெப்பமண்டல பிரதேசத்துல பல தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய மரபணுக்களுடைய அடாப்டேஷனுக்கும் போலார் ரீஜியன்ல அதிதீவிர குளிர்ல வாழ்ந்து கொண்டு பல தலைமுறைகளாக, அது ரொம்ப அதாவது திரும்ப திரும்ப சொல்லணும், பல தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய மரபணுடைய அடாப்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த தற்செயல் மாற்றம் வந்து ஒரு சிறிய மக்கள் தொகையில, அதாவது தேர்வு இல்லாமலேயே அந்த இடத்துல அந்த சூழல் தீர்மானிக்கலாமையே அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். அப்ப இதுல வந்து என்னன்னா சில மரபணுக்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பா கடத்தப்படும். சில மரபணுக்கள் வந்து வளகுலிஞ்சே போயிடும், அது இல்லாமலேயே போயிடும். அப்ப இந்த மாற்றத்தை வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபவுண்டர் எஃபெக்ட், பாட்டில் நோஸ் எஃபெக்ட், ரெண்டு எஃபெக்ட் சொல்லுவோம். பாட்டில் நோஸ் எஃபெக்ட்னு இது சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட். இதெல்லாம் அடுத்து போறப்ப நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஜெனட்டிக் இந்த ட்ரிஃப்ட் தற்செயலா நடக்கக்கூடிய மாற்றம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் நடைபெறுவதற்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததான் வந்து கலப்பு மற்றும் இனப்பிரிவு. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். டார்வினுடைய பயணத்துல ஒரு தீவு கலபகஸ் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தீவு கூட்டங்களுக்கு போறாரு. அது ஒரு 13 தீவு கூட்டங்கள் அடங்கின தீவு. கொஞ்சம் கொஞ்சம் பேக் பேக்கா இருக்கக்கூடிய தீவு. இந்த தீவு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பறவை இனம் தான் இருக்கு. அந்த பறவை இனம் வந்து பிஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம ஊர்ல இசை அது ஏதோ சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து பிஞ்ச் என்னன்னு தெரியல, நம்ம பிஞ்சுனே வச்சுக்கோம். அந்த வானம்பாடி தமிழ்ல சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கிற வானம்பாடி வேற, இங்க இருக்கிற வானம்பாடி வேற. நாம வந்து பொதுவா பிஞ்சுனே வச்சுக்கோமே. அப்ப இந்த பிஞ்ச்ல 7 டைப் ஆஃப் பீக்க பாக்குறாரு. அந்த பறவை வந்து பிஞ்ச் தான். ஒரு தீவுல இருக்கக்கூடிய இறை அந்த தீவுல இருக்கக்கூடிய அதே பிஞ்சுக்கு வந்து அதோடைய பீக், அதோடைய அழகை வந்து வேற மாதிரி கொடுக்குது. இன்னொரு தீவுல இருக்கக்கூடிய பிஞ்சினுடைய இறை அதனுடைய அழகை வந்து வடிவமைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய புழுவை கொத்தி திங்கணும் அப்படின்னா அதனுடைய பீக் வந்து நீளமா இருக்குது. அதே இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கொட்டையை உடைக்கணும் அப்படின்னா கொட்டையை உடைக்கிறங்கிற பட்சத்துல அதோடைய பீக் வந்து ரொம்ப தட்டையாவும் குட்டையாவும் இருக்கு, அந்த கொட்டையை உடைக்கிறதுக்கு. அப்ப ஒரே பறவை தான் அந்த இனம். அப்ப இதுல வந்து ஒவ்வொரு தீவிலையும் வாழக்கூடிய அந்த இறை வந்து அதனுடைய சிறப்பு பண்புகளை கொடுக்கிறப்ப அந்த இரு குழுக்களுக்கு இடையே இந்த மரபணுக்கள் வந்து இரு குழுக்கள் நீண்ட காலம் தனித்து வாழ்ந்தாலும் அது வந்து வேற இனமா மாறுகிறாங்க. அப்ப வந்து ஒரே பிஞ்சு 7 தீவுல 7 இனங்களாக மாறி இருக்கிறது. அப்ப இது கலப்பு இனப்பு ரெண்டு குழு. இப்ப இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நியாண்டர்தால் மனிதர்களும் அப்ப இருந்த ஹோமோ சேப்பியன் மனிதர்களும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அதில் ஒரு இனக்கலப்பு ஏற்பட்டு அந்த இனக்கலப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐரோப்பிய மக்களினுடைய மரபணுக்கள்ல பெரும்பான்மை மரபணு பகிர்வு என்பது நியாண்டர்தால்களினுடைய இருக்கு. இது வந்து கலப்புக்கு நாம ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம்.
இனி இனப்பிரிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து இந்த பின்ச்சுங்கிற பறவை எடுத்துக்கலாம். ஒரு தீவுல 13 தீவுல 7 வகையான பிஞ்சு வந்து வாழுது. அந்த 7 வகையான பிஞ்சுகளினுடைய இதுவே தனித்தனி இனமா எப்படி கணக்கெடுக்குது அப்படின்னா அதனுடைய முக அமைப்பு, அதோடைய பீக் அமைப்பு தான். அப்போ ஒரே தீவுல தனிமைப்பட்ட குழு காலப்போக்குல அது வந்து தனி இனமா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்த, அதாவது இந்த வேறுபாடு, வேரியேஷன் இருக்கணும் கட்டாயம். ஒரு இனத்துல உயிரினங்களுக்கு நடுவுல கட்டாயமாக வேரியேஷன் இருக்கணும். ரெண்டாவது வந்து மியூட்டேஷன் நடக்கிறது, மரபணு மாற்றம், அதுவும் ஒரு காரணம். அடுத்து இயற்கை தேர்வு, பெப்பர்டு மோப்பு, அதுவும் ஒரு காரணம். தற்செயலா நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதையும் நாம பார்த்தோம். கலக்கிற மாற்றங்களுக்கு தான் நம்ம நியாண்டர்தால் மற்றும் ஹோமோசேபியன் பார்த்தோம். இனப்பிரிவுக்கு வந்து நம்ம இவங்களை டார்வினுடைய ஃபின்ச்சஸ் பார்த்தோம். இந்த 5 காரணிகளும் சேர்ந்துதான், இந்த 5 காரணிகள்ல எது வேணாலும் பரிணாம நிகழ்வுக்கு அடிப்படையா இருக்கலாம். இது வந்து பல தலைமுறைகளாக ஒரு தனிப்பட்ட ஒரு இனத்திற்குள் நடக்கக்கூடிய மிக மெதுவாக நடக்கக்கூடிய மாற்றத்தை தான் நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பரிணாமம், எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த எவல்யூஷன் அடிப்படையில பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு, பூமி எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு, எது முன்னாடி தோன்றுச்சு, எது அதுக்கு அடுத்தது தோன்றுச்சு, எதுல இருந்து எது பிறந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே வந்து ஒரு பெருங்கடல். அது எல்லாமே பெருங்கடல். அந்த பெருங்கடல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நாம எவல்யூஷன் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இது அமரு 1 அமரு 2 எல்லாம் இல்ல, என்னுடைய பேரன்லாம் வந்துடும், என் பேரன்லாம் வந்து முடிகிற வரைக்கும் நாங்க வந்து அதை சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கிளைக்கதைகளும் அறிவியல் ஆய்வுகளும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுல நாம இந்த அமர்வுல இன்றைய தேவைக்கு எதை நாம சொல்றது அப்படின்னா, ரொம்ப பெரிய வன்முறையை உடனே பிரயோகிக்கக்கூடிய எந்த விதமான யோசனையும் இல்லாம சக மனிதன் மீது உடனடியாக வன்முறையை செலுத்த தயாராக இருக்கக்கூடிய மனிதர்களை அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய பார்வையிலிருந்து நாம் எப்படி வந்து அறிவியல் பூர்வமாக பரிணாம பார்வையில மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், மனிதர்கள் எப்படி பரிணமிச்சாங்க, மனிதர்களுடைய உண்மையான இயல்பு என்ன அப்படிங்கிறத நாம வந்து கவனம் செலுத்தி பேசுனா சரியாக இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம வந்து ஸ்டோரி ஆஃப் அஸ், இது நிறைய இருக்கு. ஒரு திமிங்கலம் எப்படி வந்துச்சு, திமிங்கலம் வந்து தரையிலிருந்து கடலுக்கு போன ஒரு பாலூட்டி. யானை வந்து ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, டுவார்ஃப் எலிபென்ட்னு சொல்லக்கூடிய இந்த அளவுக்கு ஒரு குட்டையாக குள்ளமாக இருந்த யானை தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யானையா மாறி இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நாம போகாம மனிதர்களை மட்டும் நாம எடுத்துக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில மனிதர்கள் நோக்கி போறோம். அப்ப அதற்கு முன்னாடி எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த உயிரினங்கள் வந்து மாறுச்சுங்கிறத பத்தின ஒரு சின்ன ஸ்லைடை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அப்படி இருக்கிறப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிய உயிரினத்துல இருந்து, ஒரு சாதாரண ஒரு செல் உயிரினத்திலிருந்து பாலூட்டிகள் வரைக்கும் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆயிருக்கு. தோராயமாக 360 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, பூமியினுடைய வயது வந்து 450 கோடி ஆண்டுகள் சொல்றாங்க. 460 கோடி ஆண்டுகள் அப்படிங்கிறது பூமியினுடைய பிசிக்கல் ஏஜ். அப்ப அதுல இருக்கக்கூடிய லிவிங் செல்ஸ் அல்லது ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஏஜ், அதனுடைய வயது, அதாவது உயிர் உள்ளவற்றினுடைய வரலாறு அப்படின்னு கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து 360 கோடி ஆண்டுகள். முதல் உயிருள்ள செல்கள் தோன்றிய ஆண்டுன்னு பார்த்தா 360 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு நிறைய நடக்கும். அதற்கு பிறகு ஒரு செல் இரு செல்லாகும், அது பாலி செல்லாகும். அந்த பாலி செல்லுக்கு பிறகு வந்து கடல்லையே நிறைய மாற்றங்கள் நடக்கும். கடல்ல இருந்து சில உயிரினங்கள் வந்து தரைக்கு வரும். அப்புறம் திருப்பி தரைக்கும் கடலுக்குமான பிரிட்ஜில் வந்து இருவாழ்திகள் சொல்லக்கூடிய ஆம்பிபியன்ஸ் இருக்கும். அதற்கு பிறகு அப்படியே போயிட்டு அப்புறம் திருப்பி ஊர்வனம் வரும். ஊர்வனத்துல இருந்து பறவைகள் வரும். பறவைகளுக்கு அப்புறம் பால் ஊட்டிகள் வரும். அப்படியே போயிட்டே இருந்தா இதுல வந்து 54 கோடி அதுல வந்து 54 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வந்து முதுகெலும்புள்ள விலங்குகள் உருவாச்சு. 54 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் வெர்டிபிரேட்ஸ்னு சொல்லக்கூடிய முதுகெலும்புள்ள உயிரினங்கள் உருவாச்சு. அதிலிருந்து இப்ப இருந்து ஒரு 31 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் பாலூட்டிகள்னு சொல்லக்கூடிய நம்மையும் உள்ளடக்கிய பாலூட்டிகளினுடைய கிளை எப்ப பிரியுது அப்படின்னா 31 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் பிரியுது. அதாவது அப்ப இருந்த பாலூட்டிகள் வந்து ஒரு பரோ மேமல்ஸ், அதாவது அப்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப சிறிய அளவுல எந்நேரம் தாக்கப்படுவதால அஞ்சி வளைவால் உயிரினமா தரையை தோண்டி வாழ்ந்த ஒரு பாலூட்டிகளான காலம் தான் அப்ப. எப்ப 31 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அக்யூரசியான பாலூட்டிகளினுடைய ஆண்டு அப்படிங்கிறது 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் தொடங்குது. அப்ப இந்த 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர் வந்து அழியுது. டைனோசர் வந்து பாலூட்டி கிடையாது, அது வந்து ரெப்டைல்ஸ்.
ஒரு ராட்சச பல்லி இனம் தான் வந்து டைனோசர். அது வந்து ஒரு 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அழியுது. அப்ப இந்த டைனோசர்கள் ஆகிய இந்த ராட்சச பல்லிகள் இருக்கிற வரைக்கும் பாலூட்டிகளினுடைய பரிணாமம் என்பது ரொம்ப 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 மெதுவாகவே நடக்குது. ஏன்னா அவைக வந்து தப்பி பிழைத்து வாழ்வதற்கோ தகவமைந்து வாழ்வதற்கான சூழல் வந்து அப்ப கிடையாது. அப்ப இந்த டைனோசர்கள் அழிந்ததற்கு பிறகு ஒரு பெரிய ராட்சசத்தனமான விஷயம் வராம பூமியினுடைய ஒட்டுமொத்த தன்மைகளையும் மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைந்து கொண்ட ஒரு சக்சஸ்ஃபுல் சர்வைவல் யாருன்னு பாத்தீங்கன்னா மேமல்ஸ், பாலூட்டிகள். அதற்கு பிறகுதான் பயங்கரமா அந்த பாலூட்டிகளினுடைய முடுக்கம், அவங்களுடைய பரிணாம முடுக்கம் வந்து ரொம்ப பெரிய அளவுல நிகழ்ந்து ஒரு 5.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நமக்கெல்லாம் சொந்தமாக இருக்கக்கூடிய பிரைமேட்ஸ், அதாவது வால் இல்லா குரங்குகள் அப்படிங்கிறது வந்து ஒரு 5.5 கோடி அல்லது 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் தொடங்குது. இந்த பிரைமேட்ஸ்ல நிறைய குரங்குகள், உராங்குட்டான் ஆகட்டும், கொரில்லா ஆகட்டும், சிம்பன்சி ஆகட்டும், இதெல்லாம் இப்ப சொல்றோம். இதற்கு முன்னாடி சிம்பன்சி உருவாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, கொரில்லா உருவாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, அதுவும் எப்படி மனிதர்கள் இப்ப ஹோமோசேபியன்ஸ் சொன்னா ஹோமோசேமியன்ஸுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம், ஹோமோ எரக்டஸ் முன்னாடி என்னவா இருந்தோம், ஹோமோ ஹெபிலிஸ். இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டே போற மாதிரி சிம்பன்சின்னு இன்னைக்கு சொல்ற மாடர்ன் சிம்பன்சி. அப்ப இது வந்து 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற மாடர்ன் சிம்பன்சியாவே இருந்திருக்குமா? இல்ல. இப்ப இருக்கிற உராங்குட்டான் இது போர்னியா சுமத்ரா தீவுல மலேசியா தீபகற்பத்துல காணக்கூடிய உராங்குட்டான் வந்து இப்ப இருக்குது. இது வந்து மாடர்ன் உராங்குட்டான். 2 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இதே மாடர்ன் உராங்குட்டான் வந்திருக்குமானா இல்ல. அப்ப இதெல்லாமே சேர்ந்ததுதான் முதல் பிரைமேட்ஸ். இது வந்து ஒரு 5.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இது வந்து தொடங்குது. அப்ப நாமளும் வந்து இந்த பிரைமேட்ஸ்ல ஒரு அங்கம், நாமளும் இந்த பாலூட்டிகளில் ஒரு அங்கம். அப்ப நம்மளுடைய வரலாறு என்பது ஒரு 5.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தொடங்குது. அப்ப சுருக்கமா சொல்ல போனா 360 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் ஒரு செல் உயிரினம் தோன்றுது. 54 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் முதுகெலும்புள்ள விலங்குகள் தோன்றுது. 31 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் பாலூட்டிகள், அதாவது துவக்க நிலை பாலூட்டிகள் அப்படிங்கிற அடிப்படையில அது தோன்றுது. 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் முதல் உண்மையான அக்யூரசியான பாலூட்டிகள் தோன்றுது. இதுல ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிளாட்டிபஸ், நமக்கு தெரியும் பாலூட்டிகளையே முட்டையிட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விலங்கினம் வந்து எதுனா பிளாட்டிபஸ். அப்ப இதுதான் முதல்ல தோன்றிருக்கும் அப்படிங்கிற பத்தின ரிசர்ச் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் முதல் உண்மையான பாலூட்டி தொடங்குது. 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர் அழியுது. டைனோசர் அழியறதுக்கு காரணமா இருந்த அந்த விண்கல் தாக்குதல் மற்றும் அதனால ஏற்பட்ட புவியியல் சூழல் மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் வந்து யாருக்கு சாதகமா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப வந்து சின்ன சின்ன வலைகளுக்குள்ள பதுங்கி பதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த துவக்க நிலை பாலூட்டிகளுக்கு இந்த அப்ப இருந்த புதிய சூழல் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அது வந்து பயங்கரமான ஒரு ஆற்றலையும் ஒரு இதையும் கொடுத்து ஒரு பெரிய வளர்ச்சியும் கொடுத்துச்சு. அந்த வளர்ச்சியின் அடிப்படையில தான் நிறைய பாலூட்டிகள் பெருகுது. அதுல ஒரு கிளை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைமேட்ஸ் சொல்லக்கூடிய முதினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதனிங்கிறது தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க பிரைமேட்ஸ். அது வந்து ஒரு 5.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்குறதா சொல்றாங்க. அப்ப இந்த புரிதலோட தான் நாம வந்து இந்த 5.5 கோடி ஆண்டுகளுக்கு உள்ள தொடங்கின மனிதர்களினுடைய கதையை வந்து நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம இதை புரிஞ்சுக்கிறோம். சோ இந்த பாலூட்டிகளினுடைய பரிணாம கிளை. சோ டைனோசர் காலம், அடுத்து வந்து 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர்கள் அழியுது. இப்ப காலியான இடங்கள்ல வந்து பாலூட்டிகள் வேகமா பெருகுது. அப்ப 5.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மரங்களில் வாழும் சிறு பாலூட்டிகளில் இருந்து பிரைமேட்ஸ் வந்து பிரியுது. அப்ப அது வரைக்கும் கண்கள் வந்து சைடுல இருந்துச்சு. அதுக்கு பிறகு பிரைமேட்ஸ் வந்து கண்கள் வந்து முன்னோக்கிய கண்களா வந்து வளருது, கைகள் வளருது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைமேட், துவக்க நிலை பிரைமேட்ஸினுடைய மிக முக்கியமான பாயிண்ட். இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா நம்ம பாக்குறோம். சோ இப்ப நாம வந்து இதுல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இப்ப பிரைமேட்ஸ் வந்து நமக்கு வந்து 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரைமேட்ஸ் நமக்கு வந்துடுறோம். இதுல இருந்து இப்ப வந்து பிரைமேட்ஸ்னா சிம்பன்சி மட்டும் இல்ல, இது லெமூர்னு சொல்லக்கூடியது, தேவாங்கு, இந்த மாதிரி பிரைமேட்ஸுக்குள்ள நிறைய ஆர்டர் இருக்கு, நிறைய சப்ஸ்பீசிஸ் இருக்கு, நிறைய ஃபேமிலி இருக்கு. அதுல ஒரு ஃபேமிலி தான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாலில்லா குரங்குகள். இந்த வாலில்லா குரங்கு இப்ப வந்து இப்போ தேவாங்கு நமக்கு ரொம்ப நெருக்கமான பங்காளி எதுனா தேவாங்கு. நாம திட்டுவோம், தேவாங்கு மாதிரி இருக்கிறான்னு சொல்லி திட்டுவோம், தேவாங்குன்னு சொல்லி சொல்லுவோம், இந்த ஸ்லெண்டர் லோரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த தேவாங்கு வந்து வால் இருக்கு.
அதுவும் பிரைமேட் தான். அதே மாதிரி இந்த குதிச்சு குதிச்சு போகும். எங்கன்னா மடகாஸ்கூர்ல குதிச்சு குதிச்சு ஒரு குரங்கு போகும். அது வந்து ரிங் டெயில்டு, பேர் நல்ல பேர் டக்குன்னு வரல, இப்போ வரல எனக்கு. அதுவும் வந்து பார்த்தேன் அப்படின்னா அதுவும் பிரைமேட்ஸ் தான். அப்ப அந்த பிரைமேட்ஸ் மாதிரி நிறைய ஃபேமிலி இருக்கு. அது அது வந்து 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மரத்தை வெட்டி ட்ரீ டுவெல்லர்ஸ் சொல்லி சொல்லுவோம், ட்ரீ டுவெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க வந்து அதுல இருக்காங்க. அதுல இருந்து சுமார் 2.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஏப்ஸ்ங்கிற வாலில்லா குரங்குகள் வந்து பிரியுது. இந்த 2.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்ச ஒரு கிளை, அந்த கிளை வந்து எப்படி இருக்குன்னா கண்களை முன்னோக்கி வச்சுக்குது, கைகளை பயன்படுத்த ஆரம்பிக்குது. நிமிர்ந்து நடக்கல. நிமிர்ந்து நடக்கிறதுங்கிறது ஹோமினின்ஸ், மனிதருக்குள்ளதான் அது வரும். அது நிமிர்ந்து நடக்கல. எப்படி நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிமிர்ந்து நடக்கும், திருப்பி கீழே குமிஞ்சுக்கும். பெல்விஸ், இடுப்பு எலும்பு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைந்த வண்ணமா இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில ஏப்ஸ் பாக்குறோம். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமினின்ஸ் சொல்லக்கூடிய மனித மூதாதைகள். மனித மூதாதை அப்படிங்கிறது இந்த ஏப்ஸ்ல உராங்குட்டான் ஒரு டைம்ல பிரிஞ்சு போகும், கொரில்லா ஒரு சர்டைன் டைம்ல பிரிஞ்சு போகும், சிம்பன்சி ஒரு சர்டைன் டைம்ல வந்து வந்து பிரிஞ்சு போகும். அதே மாதிரி அதுக்கு சிம்பன்சியினுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய போனபோஸ் வந்து ஒரு சர்டைன் டைம்ல பிரிஞ்சு போகும். அப்ப இந்த பிரிஞ்சு போற கிளைகள்ல ஒரு கிளை வந்து ஹோமினின்ஸா மாறுது. அது வந்து மனித மூதாதைகளான ஹோமினின்ஸா மாறுது. அது வந்து ஒரு 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து ஹோமினின்ஸ் அப்படின்னு மனித குடும்பம் அல்லது மனித மூதாதை குடும்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மனித மூதாதை குடும்பம் 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சிருக்கு. அதுல நமக்கு கிடைச்ச ஒரு முழுமையான எவிடன்ஸ், அந்த அடிப்படையில நமக்கு கிடைச்ச மனித மூதாதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரலோபித்தேகஸ், அதாவது தெற்கிலிருந்து என்ன சொல்லுது, தென் திசையிலிருந்து நிமிர்ந்து நடந்தவர்கள் அப்படின்னு நாம அந்த புரிதலை வச்சுக்கலாம். அவங்க வந்து எப்பன்னா ஒரு 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் நம்மளுடைய மூதாதையரான தெற்கிலிருந்து நடந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரலோபித்தேகஸ் அப்படிங்கிற வந்து இது பண்றாங்க. அந்த பிரிவை சேர்ந்த ஒரு பெண்ணினுடைய எலும்பு கூட தான் நமக்கு கிடைச்சிருக்கு. மார்பெலும்பு, இடுப்பெலும்பு, உள்ளிட்ட தாடை எலும்பு உள்ளிட்ட எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 70% எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சது வந்து 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த ஆஸ்ட்ரலோபித்தேகஸ் குழுவை சேர்ந்தவங்க தான். அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லூசி அப்படின்னு. ஏன்னா அது 1974 கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ஸ்லைடு ஸ்டார்டிங் ஸ்லைட்ல போட்டிருந்தா பார்த்திருப்பீங்க. 1974 பீட்டில்ஸ்ங்கிற ஒரு இசைக்குழுவினுடைய புகழ்பெற்ற பாடல் வந்து லூசி லூசி லூசி. உலகம் முழுக்க அந்த டேப் ரெக்கார்டர் வச்சு ரொம்ப என்துவா பாடிட்டு இருந்த ஒரு பேர் தான் லூசி லூசி லூசின்னு. அப்ப அதே காலகட்டத்துல இந்த லூசி, இந்த நான் சொன்ன இந்த தெற்கில் இருந்து நடந்த அந்த பெண்ணினுடைய எலும்புக்கூடு கண்டுபிடிச்சங்காட்டி உடனே அதுக்கு பேர் வந்து லூசின்னு வச்சிடறாங்க. அப்ப நம்ம புரிதலுக்கு நம்முடைய தாய் அப்படின்னா யாரை வச்சுக்கல அப்படின்னா லூசி தான். அவங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடினா 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நாம வச்சுக்கலாம். அப்ப நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ். இன்னும் ஏதாவது எவிடன்ஸ் தோன்றாங்க லூசியோட காலத்தால் பழமையானது அரிடிபித்தேகஸ் அப்படின்னு சொல்லி இடையில ஒரு 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 இது வந்துச்சு. அது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா 42 லட்சம் இல்ல 45 லட்சத்துக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பேர் வந்து அரிடிபித்தேகஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அரிடிபித்தேகஸ் எடுத்த உடனே நம்மால என்ன பண்ண அப்படின்னா அதுக்கு வந்து போதுமான எவிடன்ஸ் கிடைக்கல. அதாவது அதோட தொடை எலும்பு வந்து நிமிர்ந்து நடந்த ஒரு மூதாதையினுடைய அந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும். உதிரிகளா கிடைச்சதை மட்டும் வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாதுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் லூசி தான் நமக்கு வந்து மூதாயா நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். ஆனா பின்னாடி ஆய்வுத்தளம் மேலும் விரிய அதோடைய காலம் முன்ன பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த நடுவுல என்ன சொல்ற, இந்தியாவுல ஒரு ஆய்வு நடத்துறாங்க, சிவாலிக் மலைத்தொடர்ல 1950 நினைக்கிறேன், 50 ஒரு ஆய்வு நடத்துறப்ப அங்க வந்து 2 எலும்புக்கூடுகள் கிடைக்குது. அந்த எலும்புக்கூடு கிடைச்ச உடனே இந்திய அறிவியலாளர்கள் அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னன்னா ரமா பித்தாகஸ், சிவா பித்தாகஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு பேர் வந்து ரமா பித்தாகஸும், எப்படி நம்ம ஆஸ்ட்ரலோ பித்தாகஸ் பேர் வச்சிருக்கோம்ல, அவங்க வந்து ரமா பித்தாகஸ், சிவா பித்தாகஸ் அப்படின்னு வச்சுட்டு ராமாயணத்துல வரக்கூடிய அனுமான் கேரக்டர், அனுமான்கள் வந்து இருந்த அடிப்படையில அப்ப அந்த காலத்துல ராமாயணம் நடந்திருக்கு. ராமாயணம் என்பது வந்து புராண கதை கிடையாது, அது வந்து உண்மை அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அது வந்து என்னன்னா பின்னாடி அதை வந்து உடைச்சிடுறாங்க. அது வந்து ராமாயணத்துக்கு வலு சேர்க்கறதுக்காக அதுக்கு பேர் வச்சு ராமாயணம் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஆளுங்க நிறுவுறாங்க. பின்னாடி வந்து அது என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் எல்லாமே ஆப்பிரிக்கால இருந்து தான் தொடங்குச்சு. ஆப்பிரிக்கால இருந்து தொடங்கி போன பிரைமேட்ஸ்ல இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த போர்னியா காடுகள்ல இருக்கக்கூடிய உராங்குட்டான்,
உராங்குட்டான் வந்து இன்னைக்கு அங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த உராங்குட்டான் நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த உராங்குட்டான் வந்து இந்த வழியா தான் போயிருக்கு சிவாலிக்கு. உங்களுக்கு ஆப்பிரிக்கால இருந்து வந்து அந்த சிவாலிக் மலைத்தொடர் வழியா தான் அது எங்க போயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மலேசிய தீபகற்பத்துக்கு போயிருக்கும். அப்படி போன அந்த உராங்குட்டானுடைய மூதாதையனுடைய எலும்பு கூட தான் அங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ஒண்ணுதான் மனிதர்கள்ங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இந்திய அறிவியல் வந்து அதை ராமாயணத்தோட கனெக்ட் பண்ண இருந்த அந்த ஆபத்து வந்து உடனே அப்பவே வந்து அது ஆய்வாளர்கள் பொய்ன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க. அப்ப இந்த லூசி 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் அதுல இருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய கதையை வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து லூசிக்கு அடுத்தது வந்ததுதான் பாத்தீங்கன்னா ஹோமோ. அது வரைக்கும் ஹோமோ கிடையாது. லூசி வந்து நம்ம ஆஸ்ட்ரலோபித்தேகஸ், அதாவது நிமிர்ந்து நடந்த முதல் மனித மூதாதை. நிமிர்ந்துன்னா நிமிர்ந்தே நடக்க முடியாது, கொஞ்சம் நேரம் நிமிர்ந்து நடப்பாங்க, திருப்பி குமிஞ்சுக்குவாங்க. 4 கால் பயன்பாட்டில இருந்து 2 காலாகவும் 2 கையாகவும் மாறுது. இந்த 2 கையாகவும் மாறுனது என்பது அதனுடைய மூளை வளர்ச்சிக்கு வந்து எந்த அளவுக்கு முடுக்கம் அடைஞ்சதுங்கிறதுல பின்னாடி பார்ப்போம். அப்ப ஹோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய நாம வி ஆர் ஹோமோ சேப்பியன்ஸ் இல்ல. இப்ப யுவால் நோவா ஹராரி என்ன சொல்றாருன்னா ஹோமோ சேப்பியன் சேப்பியன்ஸ் சொல்லுங்க, நம்ம அறிவாளியிலும் அறிவாளி அப்படின்னு சொல்லுங்க இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி யுவால் நோவா ஹராரி சொல்றாரு. அந்த ஹோமோ குரூப்பினுடைய முதல் குரூப் எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடினா ஒரு 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவங்கள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஹோமோ ஹெபிலிஸ் வரும், அது இந்த ஸ்லைட்ல விடுபட்டு இருக்கு. ஹோமோ ஹெபிலிஸ் 25 லட்சம் அல்லது 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறவங்க அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கைகளை முதல்ல பயன்படுத்தி கருவிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ஹோமோ ஹெபிலிஸ். அதுக்கு அடுத்தது ஹோமோ எரக்டஸ், அவன் வேட்டையாடுறான். அவனு தான் முதல்ல வந்து இந்த என்ன மயிர்கால்கள் எல்லாம் இல்லாத ரொம்ப இழைச்சு போன இப்ப இன்னைக்கு இருக்கிற ஆப்பிரிக்க புஷ்மன் பழங்குடி எப்படி இருப்பான், ரொம்ப ஒல்லியா இருக்கிறான் பாத்தீங்களா, அந்த உடல்வாகோட இருந்த முதல் ஹோமோ இனம் வந்து ஹோமோ எரக்டஸ். அவங்க வந்து 19 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் ஞான்றதால் அவங்க வந்து ஒரு 40 லட்சம் ஆண்டுகள் சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 55,000 ஆண்டுகள் வரைக்குமே அவங்க உயிரோட இருந்திருக்காங்க ஞான்றதால். ஆனா அவங்க வந்து வேற எங்கேயுமே போகல, ஐரோப்பிய நிலப்பரப்புக்குள்ளேயே அவங்க சுருங்கிட்டாங்க. ஜார்ஜியா வழியா ஆப்பிரிக்கால இருந்து ஜார்ஜியா வழியே போய் ரைட் டேக் எடுக்காம அவங்க லெப்ட் எடுத்தோன்னா அவங்க அந்த இருக்கக்கூடிய மத்திய ஐரோப்பாவுக்குள்ளேயே அவங்களுடைய இனப்பரவல் மரபணு பரவல் என்பது அதோடவே அடங்கிடுச்சு, வேற எந்த பரப்புக்கும் வரல. அதுக்கப்புறம் டெனிசோவன் சொல்லக்கூடியதும் இந்த டைம் மாறு, இதெல்லாம் டைம் 40 லட்சம் கிடையாது, தப்புது. இந்த ஞான்றதாலன்னு சொல்றதும் அதுவும் 40 லட்சம் கிடையாது, அதுவும் தப்பு தான். இது ரெண்டுமே டேட்டா தப்பா தான் வந்திருக்கு. ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து 30 லட்சம் இல்ல, அதுவும் தப்பு தான். அது நான் திருப்பி அந்த என்னுடைய ஸ்லைடு பர்டிகுலர் ஸ்லைடு எடுக்கிறப்ப அந்த ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். ஹோமோ எரக்டஸ் கரெக்ட், அவங்க தான் முதல்ல நெருப்பை பயன்படுத்துறாங்க 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஹோமோ ஹெபிலிஸ் வந்து 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கைகளை பயன்படுத்துறாங்க. டெனிசோவன் ஞான்றதால் குரோமோகனான் ஹோமோ புளோரன்சிஸ் ஹோமோ சேப்பியன்ஸ் இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, மந்திரம் சொல்ற மாதிரி புரியாத மாதிரியே இருக்கு. பட் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் வந்து மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆனா ஹோமோ சேப்பியன்ஸினுடைய சமகால பங்காளிகள். ஒரு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 5 லட்சம் ஆண்டு, ஒரு அப்படி வச்சுக்கலாம், ஒரு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். ஒரு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஹோமோ சேப்பியன்ஸ், டெனிசோவன், ஞான்றதால், குரோமோகனான், இவங்க எல்லாம் வந்து சீனாவுக்கு போனவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா குரோமேக்னான்னு சொல்றாங்க. டெனிசோவன் வந்து அதுக்கு நடுவுல இருந்தவங்க சொல்றாங்க, ஞான்றதால் வந்து ஜெர்மன்ல இருந்தவங்க சொல்றாங்க. சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நாம வந்து மனிதர்களை வந்து பார்க்க இருக்கிறோம். சோ இந்த அடிப்படையில தான் நாம வந்து அடுத்த சைடை வந்து பார்க்க இருக்கிறோம், அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்க இருக்கிறோம். சோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து தோழர் தோழர் இதோட நிறுத்திக்கலாம் தோழர். தேவந்த் ஹலோ தோழர் கேக்குங்களா தோழர்? ஒண்ணுல இங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் வேற வழியா வந்து இப்போ வந்து மொபைல் வழியா வந்து உங்களை ஃபேஸ்புக்ல தான் நானே பார்த்தேன். ஓகே தொடர், ஒரு இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே தொடர். அப்ப அடுத்த சீரீஸ்ல போட்டுக்கலாம். ஓகே ஓகே தோழர்களே, லெமூர் ரிங் டெய்ல்டு லெமூர் தான் கரெக்ட். லைட்ஸ் ஆர் நாட் விசிபிள். 2 லெமூர் இருக்குல்ல நாராயணி, 2 லெமூர் இருக்கு, அதுல 2 வகையான லெமூர் இருக்கு மடகாஸ்கர்ல. சோ இது வந்து எவல்யூஷனுக்கான ஒரு ரொம்ப பேசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து நாம இந்த லெவல நாம வந்து பேஸ் பண்ணிட்டோம்னா அப்ப நாம அடுத்த பார்ட்டை வந்து லூசியில இருந்து தொடங்கணும்.
எப்படி லூசி கண்டுபிடிக்கப்பட்டாங்க, லூசி கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி வந்து அந்த இதெல்லாம் எப்படி வந்து எவால்வ் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம அந்த லூசி மட்டுமே நம்ம ஒரு ஸ்லைடு பார்க்கலாம். ஏன்னா அது எல்லாத்துக்கும் பேஸ் அதுதான். அதை உள்வாங்கிட்டோம்னா அதுல இருந்து ஹோமோ ஹெபிலிஸ் எப்படி வேறுபட்டுச்சு, ஹோமோ எரக்டஸ் எப்படி வேறுபட்டுச்சு, ஞான்றதால்ஸ் எப்படி வேறுபட்டாங்க, ஹோமோ சேப்பியன்ஸ் எப்படி வேறுபட்டாங்க அப்படிங்கறத பிரிச்சு பார்த்துக்கலாம். அது ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து நம்ம லூசியும் மட்டுமே நம்ம பார்ப்போம். லூசி மட்டும் பார்ப்போம். அந்த ஆப்பிரிக்க நிலப்பரப்பு, அந்த ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவோம். அந்த ரிஃப்ட் வேலி வந்து மனித பரிணாமத்திற்கு எப்படி வந்து உதவியா இருந்துச்சு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான். ஏன்னா ஆப்பிரிக்காவுல எல்லா இடத்துலயுமே அது உருவாகல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே மனித பரிணாமம் நடைபெறுவதற்கான அந்த ரிஃப்ட் வேலி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அது வந்து ஆஸ்ட்ரலோபிதேகஸ் அன்றைய காலகட்ட 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த லூசிக்கு அது எப்படி சப்போர்ட்டிவா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். நன்றி தொடர். நாராயணி தொடர், நான் அட்மிட் போட்டுங்களா? நாராயணி தொடர், வாய்ப்பு இருந்தா பேசுங்க. தோழர்கள் கேள்விகள் இருக்கிறவங்க கையை எடுத்து நான் அழைக்கிறேன். ஆமா, இது வந்து ஒரு வகையில வந்து எவல்யூஷன் கேம்பெயினுக்கான மெட்டீரியல் தான். அப்ப இதுல வந்து நிறைய பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இது இன்னும் என்ரிச் பண்றதுக்கான விஷயங்களை கடைசியா சொன்னோம்னா எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு தொகுத்துட்டு நாம இது ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு கேம்பெயின் ரிசோர்ஸ் பர்சனுக்கான ஒரு கேம்பெயின் மெட்டீரியலாவும் மாத்தி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதனால வந்து இது வந்து நான் வந்து முன்வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இதுல வந்து கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லலாம், இல்ல தகவல்ல ஏதாவது பிழை இருந்தாலும் சொல்லலாம், இல்லைன்னா இதுல எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணதா இருந்தாலும் நம்ம செஷன் முடிஞ்ச பிறகு சொன்னீங்கன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் தொகுத்துட்டு நம்ம கடைசியா கன்க்ளூட் பண்ணி ஒரு 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 ரிசோர்ஸ் பர்சனுக்கான ஒரு இது நடத்தலாம். ஒரு ஒர்க் ஷாப் நடத்தி அதுல ஒரு ஒரு 30 பேரோ 40 பேரோ நம்ம ரெடி பண்ணி நம்ம எவல்யூஷனை வந்து ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ல வந்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். அப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நாராயணி தொடர் பேசு. எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் செஷன் அது வந்து நான் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்து வந்தது என்னன்னா, மெயினா வந்து இந்த மனித பரிணாமம் அப்படிங்கிறது வந்து சேக்கா சொன்ன மாதிரி ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லையா? அத வந்து எங்கேருந்து வேணா ஆரம்பிக்கலாம். அது வந்து ஒரு சயின்ஸ் ரீதியா பார்த்தா பிக் பேங் தியரியில இருந்து மனித பரிணாமம் ஆரம்பிச்சா கூட அது வந்து ஒரு வேலிடான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அது வந்து சேக்கா எங்கேருந்து ஆரம்பிக்க போறாரு, அத வந்து எப்படி வந்து செக்ஷனா பிரிக்க போறாரு அப்படிங்கறது வந்து எனக்கு முதல் வகையான ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப எந்தெந்த விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறதுமே எனக்கு வந்து அது அது எந்தெந்த விஷயத்த இப்ப இந்த ராமா பித்திகஸ் சிவா பித்திகஸ் அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அத அவங்க ஏதோ ஒரு வகையில அத வரலாறா மாற்ற முயற்சி பண்ற அந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த இந்த மனித பரிணாமத்துலதான் இந்த மாதிரி நிறைய அரசியல் பண்ண முடியும். வேற எந்த அறிவியல் தகவல்களையும் இல்லாத அளவுக்கு மனித பரிணாமம், அதுவும் இப்ப வந்து இப்பதான் நம்ம வந்து லூசி இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்கெங்க டிராவல் பண்ணாங்கங்கிறதுல வச்சு ஒவ்வொரு கட்சிக்குமான அரசியல்ங்கிறது நம்ம பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அதை வந்து எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம கவனமா தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை வந்து சேக்கா வந்து ரொம்ப அழகா பேசினாரு. சொன்ன மாதிரியே வந்து இத ஒரு ஸ்டேட் லெவல் ரிசோர்ஸ் பீப்புள் ட்ரைனிங்கா எடுத்து போறதுக்காக இந்த மெட்டீரியலை ரெடி பண்ண வேண்டிய ஒரு ஒரு தேவையும் நமக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் இத வந்து எப்படி பெரியவங்களுக்கு இதை கொண்டு போறோமோ, குழந்தைகள் கிட்ட வந்து சின்ன சின்ன தகவல்கள், இப்போ நம்ம இந்த எப்படி வந்து அந்த காது மடல்ல வச்சு ஒரு பரிணாமம், அந்த 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 ஜீனியாலஜி அதை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறதோ, இல்ல வந்து இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வந்து எப்ப படிச்சாலுமே சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நம்ம சர்வசாதாரணமா நம்ம வந்து காஃபி, டீ, பால் எல்லாமே சாப்பிடுறோம் அப்படிங்கிறப்போ சில சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கு தகுதியானவர்களாவே இருக்கல. அதை நம்ம எப்படி நம்மளா வந்து ஒரு டொமஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்க போய் அதுல வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த பால்ல இருக்கக்கூடிய அந்த சுகர்ஸை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி வருது. அது வந்து ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்பட்ட ஒரு பண்பா மாறி அது பெரும்பாலானோருக்கு பரவுது அப்படிங்கிறதும், அதோட நீட்சியா இன்றைக்குமே
பல பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கு. ஆனா அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிற பெரும்பாலானோர் வந்து மேலை நாடுகள்ல தான் அதிகமா இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த பொருள் எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒத்துக்காது அப்படிங்கறத தான் நம்ம அலர்ஜின்னு சொல்றோம். ஆனா இவங்க சொல்ற இந்த அலர்ஜி அப்படிங்கிறது பெரும்பாலும் என்ன இருக்குன்னா, ஒரு ஒரே ஒரு கடலை, இந்த நிலக்கடலை அலர்ஜி இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஒரு கடலை இருக்கிற ஒரு பொருளை சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து த்ரோட்டே க்ளோஸ் ஆயிடும், பிரீத்திங் வந்து ஸ்டாப் ஆயிடுங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு அலர்ஜி இருக்கு. இப்ப மேலை நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் அலர்ஜி அதிகமா இருக்கு? இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறதுமே மேலை நாடுகள்ல இருக்கிறவர்களுக்கு வந்து ஒப்பீட்டளவுல ஏன் அதிகம் இருக்கு? அப்போ ஆப்பிரிக்கால இருந்து வந்த அந்த அந்த பாதை இருக்குல்ல, ஹோமோசாப்பியன்ஸ் வந்து டிராவல் பண்ற பாதையையும் இப்போ வந்து மனிதர்கள் வெவ்வேறு இடங்கள்ல செட்டிலா இருக்கிற அந்த ஒரு தன்மையையும் இப்போதைய வாழ்க்கை முறையும் சேர்ந்து நம்ம வந்து அந்த மேப்ல ஒன்னோட ஒன்னு சூப்பர் இம்போஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து சில தரவுகள் கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப போக போக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால சேக்காத்தோட ரொம்ப அழகா அதை பிரசன்ட் பண்ணாரு. குறிப்பா அந்த ரமபித்திக சிவபித்திகஸ் பத்தி அவர் சொன்னது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அடுத்தடுத்து எப்படி இது போக போகுது அப்படின்னு பாக்குறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சேக்காத்தோடருக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கும் கள்ளக்குறிச்சி அறிவியல் இயக்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை குறிச்சு. நன்றி தோழர். அந்த லாக்டோ இன்டாலரன்ஸ் நானும் தான் தோழர். எனக்கு செரிக்காது பால், ஒத்துக்காது. நான் பாலே சாப்பிட மாட்டேன். நான் பாலே எனக்கு ஒத்துக்காது. பால் சார்ந்த பொருள் இது வரைக்கும் நான் டீ காஃபி கூட குடிச்சது இல்லைன்ற காரணம் அது ஒண்ணு. நன்றி தோழர். ராஜேந்திரன் ராமசாமி தோழர் அன்மியூட் பண்றாங்க. ராஜேந்திரன் தோழர். ராஜேந்திர ராமசாமி. தோழர்கள் கேள்வி இருக்கிற கையை உயர்த்துங்கன்னா அடைக்கிறதுக்கு இலகுவா இருக்கும். ஹரிஷ் தோழர். ஹரிஷ் தோழர். அருண்வாசகன் தோழர். தமிழ் இனியன். தமிழ் இனியன் பேசுங்க. ஆமா, வணக்கங்க மாமா. பேசுங்க பேசுங்க. வணக்கம் வணக்கம் தமிழ் இனியன், வணக்கம் மாமா. நீங்க பரிணாம வளர்ச்சி பத்தி நீங்க நல்லாவே சொன்னீங்க. எனக்கு நீங்க சொன்ன அந்த மனிதர்களோட விதவிதமான வகைகள் தான் எனக்கு கொஞ்சம் புரியல. புரியாது. நாம உனக்கு லூசி புரிஞ்சுதா இல்லையா? லூசி நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரலோ பித்தேகஸ்ன்னு சொன்னோம்ல, அதுல இருந்து நம்ம தொடங்கலாம்னு சொல்லி சொன்னோம்ல. அந்த பாயிண்ட மட்டும் இப்போதைக்கு அந்த பாயிண்ட மட்டும் வச்சுக்கலாம். இது இப்ப புரிய வேணாம். அந்த ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரக்டஸ், அது எதுவுமே இப்ப புரிய வேணாம். திருப்பி நம்ம அடுத்த ஸ்லைடு பார்க்க அதுல வந்து நமக்கு ஈஸியா புரியும். இப்போதைக்கு அந்த லூசி மட்டும் நம்ம லூசி பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தாய், மூதாய். உலகில் இன்னைக்கு இருக்கிற 800 கோடி பேர்த்துக்கு மூத்த தாய், முதல் தாய் லூசி. அந்த லூசியை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? லூசியை நாம ஏன் தாயின்னு சொல்றோம்? லூசி நம்ம எல்லோருக்கும் எப்படி தாயா இருக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாம். அதுல இருந்து எடுத்துட்டே போனோம்னா அந்த ஹோமோ குரூப்புக்கு வரப்போ ஹோமோ குரூப் எப்படி வேறுபடுது, அது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்க மாமா. நீங்க அனுப்புன அந்த பிரசன்டேஷனையும் நான் அப்பப்ப படிச்சுட்டு தான் இருக்கேன் மாமா. ஓகே 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 தமிழ், தேங்க்யூடா, தேங்க்யூ. சூப்பரா பேசுனீங்க மாமா. நன்றி தோழர், நன்றிகள் நன்றிகள். ராஜேந்திரன் ராமசாமி தோழர். ராஜேந்திரன் தோழர். முருகேசன். ரொம்ப சிறப்பா இருந்தது. பேசலாமா?
நீங்க பின்னாடி பேசுறதோட ராஜேந்திரத்தோட பேசிட்டோம். ராஜேந்திரத்தோட பேசுங்க. ராஜேந்திரத்தோட பேசுங்க. தோழர் வணக்கம். சிறப்பா இருந்தது. அதான் நீங்க நீங்க சொன்னது மாதிரியே இந்த பரிணாம தத்துவத்துல இடையில அந்த படைப்பு தத்துவம் வந்துருது. அது வர்றதுக்கான அந்த ஆபத்து எங்க இருக்குன்னா, அது பிரபஞ்சத்துல இருந்து அந்த உயிர்கள் எப்படி தோன்றியது, உயிரற்ற ஒரு பிரபஞ்சத்திலிருந்து அந்த முதல் ஒற்றை அமைப்பா தோன்றியது. அதுல இருந்து அது படிநிலைகளாக பிரிந்து ஒரு சிறிய இதுல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸா எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன ஒரு அந்த முன்னோட்டம், நம்ம அந்த ஆரம்ப கட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து லிங்க் இதுல வரலைன்னா இந்த படைப்பு தத்துவம் எப்பயுமே உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதையும் வந்து லிங்க் பண்ணிடணும் அப்படின்னு தோணுது தோழர். மற்றபடி சிறப்பா இருந்தது, நல்லா இருந்தது. புரியுது. நீங்க சொல்றது வந்து இந்த பிரைமாடியல் சூப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பூமி கொந்தளிப்பா இருந்த காலகட்டத்துல ஒரு உயிரினம் உருவாகிறதுக்கு தேவையான ஆர்கானிக் மேட்டர்ஸ் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கிள் இருந்து தொட்டு அதுல இருந்து எப்படி வந்து சிங்கிள் செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அப்ப அதுக்கு என்ன சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு தான் கேட்க வரீங்க தோழர். ஆமா தோழர், ஆமா. அதே நாம இல்ல அதுதான் தோழர். அது என்ன பிரச்சனைனா நாம வந்து எதை போக்கஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்துல சொன்னோம். பட் அந்த மாற்றத்தை நம்ம எங்க கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த மனிதர்களை பத்தி பேசுறப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த சூழலியல் இந்த சுற்றி இருக்கிற சூழல் வந்து அவனுக்கான அடாப்டேட்டிவ் எப்படி கொடுக்குது, அல்லது அந்த உடம்பு அந்த ஜீன் வந்து அந்த அடாப்டேட்டிவ் எப்படி எடுத்துக்குது, இந்த மியூச்சுவல் விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாமே நம்ம அதுலயே பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத அது போனோம். நம்ம இதுல போக்கஸ் பண்ணோம்னா இது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா நீங்க சொன்னது புரியுது. பட் அதுக்குள்ள இன்னும் டீப்பா போக போக இதுவே ஒரு பெரிய கடலா போயிடும். அப்ப இந்த மாற்றங்கள் எப்படி நடக்குதுங்கிறத அந்த பரிணாமம் சார்ந்த ஒரு 5 முக்கியமான காம்பனண்ட சொல்லிட்டு நாம ஸ்கிப் ஆகி இப்படின்னா இந்த வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் நடந்திருக்கு, இது இங்கெல்லாம் ஒரு கிளை பிரிஞ்சு இருக்குது, இந்த கிளை வந்து இன்னும் பல கிளைகள் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நேரடியா நம்ம எங்க வந்துடுறோம் அப்படின்னா மனிதருக்கு வந்துட்டோம். அப்படின்னா மனுஷனை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு தோழர். இன்னைக்கு அதைத்தான் நம்ம வந்து ரொம்ப கவனக்குவிப்பு கொடுத்து நமக்கு அவனை வந்து எடுத்துட்டு போய் அவனுடைய இந்த என்ன சொல்றது ரொம்ப இன்டெலக்சுவல் அல்லது அவனா உருவாக்கி வச்சிருக்கிற பிம்பத்தை எல்லாம் உடைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்குனால நம்ம அதை போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொன்ன பாயிண்ட் வேலிட் தான் தோழர். ஓகே தோழர், நன்றி தோழர், நன்றி தோழர். சிறப்பா இருந்த தோழர், தொடருங்கள். நன்றி தோழர், நன்றி. முருகேசன் பண்ணி தோழர் வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர் தேக்கத்தோட சொன்னது வந்து பிரசன்டேஷன் சொன்னார். பட் பிரசன்டேஷன் நான் பார்க்கவே முடியல, என்னன்னு தெரியல. ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணாரா என்னன்னு தெரியல. அந்த பிரசன்டேஷன் வாட்ஸ்அப்க்கு அனுப்பினா நல்லா இருக்கும். பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருந்தா ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா தோட பண்ணிடலாம் தோட, நான் அனுப்பிடுறேன். ஓகே. ஏன்னா எனக்கு இந்த பகுதியில வந்து கரண்ட் ஆஃப் ஆயிட்டதால நானும் ஃபேஸ்புக் உள்ளார தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல சிலது என்ன பிரச்சனைன்னு நானும் கவனிக்கல. நான் பார்த்துட்டு பண்றேன், கண்டிப்பா அனுப்புங்க. ஹரிஷ் தோழர் தான் ஆரம்பத்துல இணைஞ்சாரு. குமரேசன் தோட பேசு. ஹலோ, கேக்குது. ஓகே. நல்ல மகிழ்ச்சி தோழர். இங்க நல்லா மழை பெய்துகிட்டு இருக்கு. ஸோ எங்க பகுதி மண்ணுல உயிர்கள் வளர்றதுக்கான புதுசா செடிகள் முளைக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகிருக்கு. இங்க உயிர்கள் பரிணமித்த இந்த என்றைக்குமே நம்மை சிலிர்க்க வைத்துக் கொண்டிருக்கிற வரலாற்றின் முதல் படியை இங்க கால் வச்சிருக்கிறோம். தோழருக்கு மிக இந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் குறிப்பா அவர் தொடக்கத்திலே சொன்னார், நான் ஒரு 5 நிமிடம் தாமதமா தான் வந்து இணைய முடியும், வேற ஒரு நிகழ்ச்சியில இருந்து என்னை கலட்டிக்கிட்டு இங்க வந்து இணையறதுக்கு. அதுல அவர் சொல்லிக்கிற இந்த கட்டத்துல எப்போ வந்தேன்னா, இது மாணவர்களுக்காக இந்த ஸ்லைட் தயாரிக்கிறது உட்பட அவர்களுக்கு ஏற்ற மொழியில்
அவர்களுக்கு ஏற்ற வரிசைப்படி தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா. ஆக மாணவர்களுக்கு என்று சொல்லுகிற போது அப்ப அது எனக்கும் தான் ஆயிடுச்சு. அப்ப அந்த முயற்சியோடு என்ன மாணவர்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டா தானே, நானும் ஒரு மாணவர் தான். இந்த இதுல என்னைக்குமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வுல அது எனக்கான நான் ஏற்கனவே புரிந்து வைத்திருப்பதை மேலும் மேலும் விரிவடைய செய்வதற்கும் மேலும் மேலும் தெளிவடைவதற்கும் அதை நான் மற்றவர்களுக்கு என்னுடைய நடையில என்னுடைய எழுத்துல கடத்துவதற்கும் உதவியாக இந்த உரை தொடர் அமையும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. இதுல என்னுடைய சில அனைவரும் நிச்சயமா தோழர் அந்த இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த சில வரிசைப்படுத்துதல்களை அவரும் திட்டமிட்டிருப்பாருன்னு தான் நான் கருதுறேன். என்றாலும் கூட நான் சொல்லி வைக்கிறது ஒரு என்னுடைய கடமையாகவும் கருதுறேன். தோழர் நிச்சயமாக ஏற்கனவே தன்னுடைய நிகழ்ச்சி நிரல்ல அதை வச்சிருப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். என்னுடைய கருத்து என்னன்னா அதுல அந்த வகையில இந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுகிற போது இந்த லூசி வரைக்கும் போனோம். அப்ப முந்தைய சிலதை பற்றி ஒரு அந்த சில குறிப்புகள் மட்டும் வந்தன. ஆனா என்னுடைய இதுனா அந்த குறிப்பிட்ட சில உயிரினங்கள் எல்லாம் தாண்டி இன்றைய நாம் திரும்ப திரும்ப பேசுகிற திரும்ப திரும்ப படிக்கிற பகிர்ந்து கொள்கின்ற இந்த உயிரினங்கள்லாம் தாண்டி ஆடு கோழி மனிதர்கள் எல்லாத்தையும் தாண்டி சொல்லுகிற முதல் உயிர் என்பது இந்த மண்ணில எப்படி உருவானது, எப்படி பரிணமித்தது அப்படிங்க அது ரொம்ப ரொம்ப சுவராசியமானது இல்லையா, ரொம்ப ரொம்ப பரவசத்துக்குரியது இல்லையா, ரொம்ப ரொம்ப மெய்சில் இருக்க வைக்கக்கூடியது இல்லையா. ஸோ அதை பற்றி அது அறிவியலிலே அது எந்த அளவுல சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நமக்கேற்ற வடிவத்துல தோழர் அங்கிருந்து தொடங்குவது என்பது கூட மிக மிகுந்த உதவியாக இருக்கும். அதுலயும் குறிப்பாக அந்த முதல் உயிரினம் தோன்றியது என்பது ஏன் பூமியிலே நடந்தது, ஏன் பூமியிலே மட்டும் நிகழ்ந்தது, அப்படி ரெண்டு கேள்விக்குமே விடை நாம் சொல்லியாக அப்பதான் இன்னும் அதை பிக்கப் பண்ணிக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கு நினைக்கிறேன். ஏன் பூமியில நிகழ்ந்தது, ஏன் பூமியில மட்டும் நிகழ்ந்தது, பொதுவாக ஒரு அனுமானம் வைக்கப்படுகிறது அல்லவா. இதே போல இன்னொரு சூரிய மண்டலத்துல சூரிய குடும்பத்துல இன்னொரு கோளில நம்மை விட அறிவில் சிறந்த உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அவர்கள் நம்மோடு தொடர்பு சில உயிர்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல அவருக்கு அவருக்கு பூமி இருப்பது கூட தெரியாது. ஆனா அப்படி இருக்கிறதா இருக்கக்கூடுமா, அங்கிருந்து ஏதாவது சமிக்கைகள் வரக்கூடியமா என்று அவர்கள் கூட முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் என்கின்ற அந்த அளவிலிருந்து இப்ப எப்படி இங்க முதல் உயிரினம் அந்த மெய்சிலுக்கும் தருணத்தை பற்றி பகிர்ந்து கொண்டனா அது போல அப்படி ஒரு மெய்சிலுக்கும் தருணம் ஏதோ ஒரு கோளிலே நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். கோடானு கோடி கோள்களே இருக்கலாம் அப்படின்னு ஒரு வருமானம் இருக்கிறதா. அதையும் கூட தோழர் தன்னுடைய உரைகளை இணைத்துக் கொண்டால் கேட்பதற்கு சுவைப்படும் என்பதோடு இன்னும் நம்முடைய புரிதல் விரிவுபடும் என்று நான் கருதுகிறேன். அது போல தோழர்கள் எல்லாருமே குறிப்பா கடைசியா பேசிய தோழர் சொன்னாங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை, குறிப்பா அந்த பரிணாம வளர்ச்சியை பற்றிய அந்த கட்டத்தை சொல்ல வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்றால் அதை சொல்ல அதுல இருந்து இல்லைன்னா அவருடைய பிழைப்பு கோட்பாடுவார்கள் என்ற கவலையை பரிமித்த தோழரும் அந்த புரியல. நிச்சயமா அது நம்ம அதை பேசத்தான் போகிறோங்கிறதையும் சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதனுடைய இன்னொரு கட்டமாக அந்த நாணயத்துடைய அடுத்த பக்கமாக அந்த படைப்பு கோட்பாட்டு வாழ்க்கை சூழல்களை அவர் மாற்றிவிடக் கூடும். அதை விட மோசமானது பாகுபாட்டு கோட்பாடு. என்ன வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற அந்த மௌடிகம் புகுத்தப்பட்டது எப்படி அப்படின்னா கருப்பர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்ற அந்த எண்ணம் அப்புறம் அதே போல யார் வந்த வந்தேரிகள் யார் முன்னாள் வந்தவர்கள் பின்னால் வந்தேரிகள் முன்னால் வந்து குடியவர்களை அடிமைப்படுத்தியது எப்படி, அதன் மூலமாக சாதியும் வர்ணமும் சமூக ஏற்பாடுகள் உருவாகி அதுல உயர்வும் தாழ்ச்சியும் கற்பிக்கப்பட்டது எப்படி என்கின்ற அந்த பாகுபாட்டு கோட்பாடு மிக மோசமானது, மிக ஆபத்தானது, இன்றும் நம்மை பிளவுபடுத்திக் கொண்டே இருப்பது என்பதால் அது குறித்த ஒரு அறிவியல் புரிதலுக்கும் இந்த உரையாடல்
இந்த 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 வகுப்பு தொடர் அந்த புரிதலுக்கும் உதவி செய்வதாக அமைய வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே. நன்றி நன்றி தோழர். நன்றி தோழர், நன்றி தோழர். இப்ப நீங்க சொன்னதுதான் அந்த பிரிமாடியல் சூப்பும் சரி, அந்த அதுல என்னன்னா ஒரு எல்லாமே ஹைப்பத்தட்டிக்கலா இருக்கு தோழர். எதுவுமே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூல பூமியில உயிரினம் இப்படித்தான் தோன்றி இருக்கு அப்படிங்கறது வந்து ஆத்தென்டிகேட்டடா நிறுவப்படல. ஒண்ணு கயா தியரின்னு ஒண்ணு சொல்றாங்க, மில்லர் சோதனைன்னு ஒரு சோதனை இல்ல இருக்கு. இல்ல நான் சொல்றேன், நமக்கு அந்த விளக்கங்களுக்குள்ள போனா நீங்க அது உங்களோட இல்ல வாய்ஸ் கேட்கல. அந்த துணை அவருக்கு நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு. ஓகே தோழர், அதை எடுத்துக்கலாம். நீங்க கேட்ட அந்த பாகுபாட்டு கோட்பாடு தான் 4வது பார்ட்ல இருக்கு தோழர். 4வது பார்ட் ஃபுல்லாமே ஹோமோசேப்பியன்ஸ் பத்தி மட்டும் தான் பேச போறோம். அது ஃபுல்லாமே ஹோமோசேப்பியன்ஸ்ங்கிறவன் எப்படி இருந்து, எப்படி அவன் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஹண்டர் கேதரரா இருந்து ஒரு என்ன சொல்றது, அவன் வந்து ப்ரொடக்ஷனரா மாறி அதுக்கு பிறகு ஒரு சிவிலைஸ்ட் ஆகி அதுக்கு பிறகு நடந்த எல்லாமே அது வந்து லாஸ்ட் பார்ட் ஃபுல்லாமே ஹோமோசேப்பியன்ஸுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த இது 2 பேருமே கேட்டிருக்கீங்க. நான் என்னென்ன தியரி இருக்குது அப்படிங்கறத வேணா நான் அடுத்த செஷன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்ப நான் போய்க்கலாம் என்னென்ன இந்த வந்து ஆரிஜின் ஆஃப் என்னென்ன இருக்குதுங்கிறத, என்னென்ன தியரி இது வரைக்கும் அண்டர் ரிசர்ச்ல இருக்குதுங்கிறத பத்தின ஒரு இதோட சேர்த்து நம்ம பார்ட் 2 தொடங்கி லூசிக்கு போய்க்கலாம். கரெக்டா இருக்கு. ஓகே தோழர், அது நான் எடுத்துக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். கட்டாயம் பாகுபாட்டு கோட்பாடு இல்லாம எப்படி பரிணாமத்தை நடத்துறது, அதுக்காக தானே செய்யறது. சரண்யாத்தோட வரலை. அருண் வாசகன் தொடர் இறுதியான கேள்வி அவர் தான். வணக்கங்க தோழர். தொடக்கம் கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது. ஓ சூப்பர் சூப்பர். நல்ல தொடக்கமாக இருந்ததுங்க தோழர். ஆக்சுவலாக நான் செகண்ட் ஹாஃபில் தான் வந்தேன், ஒரு அரை மணி நேரம் தாமதமாக தான் வந்தேன். லூசி பற்றின இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி சேகா தோழரோட நிகழ்வுக்கு வரும்போதே எனக்கு அது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஏன்னா நிறைய தகவல்கள் வந்து கொண்டு வந்து சொல்லுவார். இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக படித்து தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப நாளாகிற மாதிரி இருக்கும். பட் அதை வந்து ஒரு சரியான பாதையில் வழிநடத்தி நம்ம ஒரு ஹியூமன் இவல்யூஷன் படிக்கணும்னா இந்த மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன் மாதிரி தான் எப்போவுமே செஷன் எடுப்பார். ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. இனி ஒரு சீரீஸையும் வந்து கலந்துக்க ஆர்வமாக இருக்கேன். ரொம்ப நன்றிங்க தோழர், நல்ல பயனுள்ள செஷன். அவருடைய ஏரியாவில் இன்னும் நெட்வொர்க் சக்கத்தோட பக்காவா கொண்டு வந்துட்டோம். அதாவது வந்து 40 நிமிஷம் ஒரு 10-20 நிமிஷம் வந்து ஒரு நல்ல வைண்ட் அப் பண்ணி இதே மாதிரி பாரு நம்ம அடுத்து 3 சீரீஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ 5வது சீரீஸ் வந்து கொண்டு போறப்ப இன்னும் சுவாரஸ்யம் அதிகமா. இது வந்து ஆக்சுவலா 3-4 சீரீஸ்ல முடியாது பாருங்களேன். ஏன்னா கேள்விகள் வரப்ப நம்ம கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம். எனக்கே இப்ப இது பேச பேச இன்னும் நிறைய ஐடியாஸ் வருது. அதை பேசுவோம் அது முடியாது. ஏரியா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கும். அது எப்படின்னா ரொம்ப நாள் செக்கா பேசலையே அப்படின்னு கேட்கறதுக்கு ஆரம்பிச்சுதான் இது. செக்கா பேசல வழக்கமா சினிமா கேட்டுருவேன், வேணாம் சினிமா விட்டுதான் ஒரு சின்ன ஒரு எழுத்து வேலையில மாட்டிட்டு இருந்தேன். அதனாலதான் முடிக்கணும். அதான் நான் வந்து இப்படி இருந்தேன், சினிமா தான் கேட்போம் இல்லையே அதை மாத்துவோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்ல அடுத்த தடவை எனக்கு கையெழுத்தீங்களா? இல்ல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ பங்கெடுக்க வைக்கலாமா? ஒரு 7வது 8வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ பங்கெடுக்க வைக்கணும். அவங்களுக்கு புரியணும், புரியுதா இல்லையான்னு கேட்கணும். அவன் என்ன கேள்வி கேட்கறான்னு நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கலெக்டிவ் நாலேஜ் நமக்கு ஈஸியா கொஸ்டின்ஸ் வந்துடும். ஒரு 7வது 8வது 9வது படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இது விஷயத்தை எப்படி ஃபர்ஸ்ட் இன்டேக் பண்றான், அவன் நம்புறானா முதல்ல, இல்ல அவன் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் எடுத்துக்கிறானா, இல்ல அங்கன்றது என்ன மாதிரி எதிர்வினை வருது. ஏன்னா இப்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கானுங்க பசங்க. நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் எடுத்துட்டு போனப்ப இந்த பசங்க இப்ப கிடையாது. இவன் எல்லாத்தையும் உடனே பண்ணிடுறான். சோ அவன்கிட்ட ஒரு 5-6 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா அவன்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்த செஷன்ல அது பங்கெடுக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நம்ம. ஆனா கண்டிப்பா அதுல கூட தொடர் பெண் பிள்ளைங்க வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல உள்ளார இருக்கும். திருப்பி அவனை நாம வந்து ஸ்கூல்ல இருந்து பேசி எப்பா இதெல்லாம் நல்ல விஷயம்டா சொல்லி அவனை இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டுனா அவங்க உள்ளார உட்காந்துருவான். நம்ம சொன்னா ஆமா, அதனால நான் பேசணும். நானும் தான் யோசிச்சேன். குழந்தைகளுக்கு வந்து நான் சொல்றதை விட வெளியில இருந்து ஒருத்தர் சொல்றப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டா கவனிப்பாங்கல்ல. நான் அடிக்கடி நாராயணி தோழருடைய இதெல்லாம் வந்து அங்க நாராயணி தோழர் எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் மாதிரி அவங்கள பத்தி உரை ஃபுல்லா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க ஆமா நாராயணி தோழர் சொல்லுவாங்க. ஏன்னா புக்கு பாப்பானுவேன்,
அவங்க ஏதாவது ஒரு கட்டுரை வந்து அதை எடுத்து போய் சுற்றுச்சூழல் சம்பந்தமான கட்டுரை அவங்கள தான் எடுத்து காட்டிட்டே இருப்போம். ஸோ அது மாதிரி உங்களுடைய ஒரே ஒரு வாட்டி நான் போட்டு காட்டிருக்கிறேன், இவர் செக்கான ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ண நான் கண்டிப்பா நான் அடுத்த தடவை பண்றப்ப குழந்தைகளையும் இன்பில்ட் பண்றேன். ஓகே தோழர்களே, ஒரு குமரேசன் தோட நீங்க ஏதாவது சொல்றீங்களா? ஆமா, அதுதானே கையான ஒரு நிமிடம் தோழர்களே, இத வந்து இந்த உரைகள் வந்து உரைத்தொடர் அவர் சொன்னது போல 3 சீரீஸ்ல எல்லாம் முடிஞ்சிட முடியாதுதான். நம்ம தேவையை பொறுத்து கொஞ்சம் விரிவடைய வேண்டியிருக்கும். ஆனா ஒரு இன்னும் விரிவாக அடுத்த முறை பார்க்கலாங்கிற மாதிரி கூட முடிக்க வேண்டியிருக்கும். தோழர் திட்டமிடணும். அதே நேரத்தில் என்ன சொல்ல விரும்பினா, இது பூராமே 2 வடிவங்களில் பதிவாக வேண்டும் என்று கருதுகிறேன். தோழர் நிச்சயமாக இத தன்னுடைய அந்த காணொளி தளத்துல பதிவு செஞ்சிருவாரு, பகிர்வாரு, அது நமக்கு தெரியும். இதுல பங்கேற்கிற எல்லா தோழரும் ஏதாவது ஒரு அவங்க அவரவருக்கு தெரிந்த வடிவத்துல, எனக்கு தெரிந்த வடிவம்னா நான் இதை ஒரு கட்டுரை ஆக்க முடியும், குட்டி கதையாக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அவரவர் அடுத்த தன் வீட்டு தங்கள் வீட்டு இதோட நோக்கம் அப்படிதான் நிறைவேற முடியும் நான் கருதுகிறேன். அடுத்து அந்த வெறும் எழுத்து வடிவமா இல்ல, இப்ப இன்றைக்கு வந்திருக்கிற அது இந்த காணொளி, ஒரு அசைவு காணொளி இருக்குல்ல, அனிமேஷன், அந்த அது போன்ற சொன்னாங்க, நம்ம இங்க பார்க்க முடியல, போடுவாங்க. இப்ப கூட சொல்றேன், இப்போ புத்தகம் இருக்கிறேன், அதுல வந்து இருக்கிறாருன்னா அந்த கதைகளை அனிமேஷன் வடிவத்துக்கு அவர் உயிர் கூட்டி, அதே அந்த கதை அப்படியே சொல்லாம இன்றைய கேள்விகளோட அந்த கதையை சொல்ல வைக்கிறாரு. ரொம்ப அருமையா இருக்கு. குழந்தைகள்லாம் ரொம்ப ரசிச்சா, நானே இப்படி கேட்கணும்னு நினைச்சேன் அங்கிள் அப்படின்னு சொல்றேன். குழந்தைகள் கேட்கறத ரொம்ப பரவசத்தோடு கேட்டேன். ஸோ அது போன்ற முயற்சிகள் நம்ம செய்யலாம். ஒன்று. அடுத்து நான் ஒண்ணு இதை தயவு செஞ்சு விமர்சனமாக ஏதாவது ஒரு, ஏன்னா என்னுடைய எப்பவுமே நான் வலியுறுத்துகிற ஒரு கருத்துல இருந்து சொல்கின்றேன். இப்ப தோழர் கூட மாணவனிடம் கொண்டு சொல்லும்போது கருணாகரன் மாணவிகள் எப்படி இதுல கூர்மையாக சொன்னாங்க, அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நம்ம அறியாமலே கூட பேசுறோம் இல்ல, ஏன் மாணவர்கள் பேசுவோமே, நான் எப்பவுமே மனிதர்களை பத்தி அந்த கருத்தாடல் சொல்லிடுறேன். தோழர் கூட ஏன்னா இதெல்லாம் சொல்லி சொன்னாங்க, ஏன் பேத்தி வர நான் மகளோ பேத்தியோ இல்ல ஏக்கமா அதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் கூட நாம அதுல ஒரு அரசியல் இருக்கும், ஊத்தப்பட்ட அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, அந்த பாலின பால் நான் ஒழிச்சு காட்ட வேண்டி இருக்குல்ல. ஆகவே நம்முடைய சொல்ல என்பது மாணவன் என்பது கற்பனை செய்து கொள்வது, ஆசிரியர் என்றால் ஆணாக கற்பனை செய்து கொள்வது போன்றதெல்லாம் விடுதலை என்கின்ற சிந்தனை இங்க பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி தோழர்களே. நன்றி 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 தோழர்களே. மிகப்பெரிய வேலைகள்லாம் மிக சிறிய தொடக்கத்தில் ஆரம்பித்த விதைகள்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பெரிய திட்டமிடலாம் இல்லாம ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனா அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியா போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் கள்ளக்குறிச்சியோட சூம் நிகழ்வும் அது ஒன்றும் பெரிய திட்டமிடலாம் ஆரம்பிக்கப்பட்டதான் இன்னைக்கு நானும் 54 கொண்டு வந்திருக்குது. அப்படித்தான் பரிணாம வரிசைன்ற தலைப்பு காலையில் தான் யோசிச்சுது. மனித பரிணாமம் வரிசை 1ன்னு ஆரம்பிச்சிடலாம், இது ஒரு 4 சீரீஸா போடலாம் தொடர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது, 4 சீரீஸா போடலாம். அப்ப அந்த 4 சீரீஸ் எப்படி அமையணும், இப்படி அமையலாம், நான் இப்படி யோசிக்கிறேன். ரைட் தொடர். ஒரு 5வது சீரீஸ் நம்ம கொஸ்டினரி வைக்கலாம். நாம இன்னும் கூட தொடர்ச்சி அதுல உரையாடுற எக்ஸ்பர்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டினரிஸ் பண்ணலாம். நல்லா இருக்குதுன்னு அப்படி யோசிச்சுது. சேக்காவோட உழைப்பை நம்ம வந்து நிறைவா கொடுக்கணுன்ற அந்த தன்மை என்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா அது மிக முக்கியம், அது நிறைவா கொடுக்கணும். ஏன்னா அவருடைய அந்த கண்டென்ட்டை நான் பார்த்தேன், அந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு யார் வேணாலும் அந்த தகவலை எடுத்து போய் பேசலாம். அப்படியாக அந்த எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு கண்டென்ட்டா கொடுத்திருந்தாரு. அதுல எங்கெங்க எதை சொல்லணும், அது ஒரு ஸ்கெட்ச் போட்டு இந்த இடத்துல இதை சொல்லணும், இந்த இடத்துல இதை இணைச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தெளிவா வச்சிருந்தாரு.
இது வந்து சுவாரஸ்யமா கொடுக்குற இடத்துல அவங்க சுவாரஸ்யப்படுத்திக்க முடியும், தகவலா கொடுத்தா கூட அது சுவாரஸ்யமா இருக்குன்ற மாதிரியான அந்த கண்டென்ட் கொடுத்துருந்தார். ஸோ அதனால ரசிச்சுட்டு இதை ஒரு புக்லெட்டா நம்ம கொண்டு வரணும் தொடர், அதையும் பேசுவோம், ஆரம்பிப்போம் சீரீஸ்ன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சது. அந்த வேளை தோழர்கள் உங்களுடைய தொடர்ச்சியான அணுகுமுறையை உங்களுடைய உரையாடலும் இதை இன்னும் செழிவுபடுத்திருக்குது. நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். மனித பரிணாமம் பேச வேண்டியது, அது படைப்பு கோட்பாட்டுல இருந்து எந்த அளவுக்கு மாறுபடுதுன்றது அறிவியல் பூர்வமா விளக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆரம்பம் எங்க ஒரு பிக் பேங் தியரிலிருந்து ஆரம்பிச்சு அது எங்கிருந்து வந்து எந்த இடத்துலாம் தடம் போயிட்டே இருக்குன்ற நாராயணத்தோட சொன்ன அந்த வடிவத்துல இருந்தும் ஒரு இடத்த சொல்ற போது ஆரம்பம் என்னதான் இருந்துச்சு, அது ஆரம்பம் பத்தி ஒரு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு குமரேசத்தோட சொன்ன மாதிரி அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்குது, சுவாரஸ்யம் தான், அதுவே சுவாரஸ்யம் தான். அதுல எந்தெந்த சுவாரஸ்யங்களை மத்தவங்க பகிர்ந்துக்கிறாங்க அதோட ஒரு புள்ளியை சொல்றது, இப்படி நிறைய இருக்குது. ஏன்னா மனிதத்தை ஆராயிற பொழுது அது அவ்வளவு சுவாரஸ்யமானது, நாம் எதிர்பாராத பலவற்றை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த சுவாரஸ்யத்தோட அதை பயணப்படுவோம். மீண்டும் சொல்லுவது, செக்காத்தோடைய அந்த உழைப்பு இது இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் அவருடைய அவ்வளவு பெரிய உழைப்பு அதில் கொடுத்துருக்கிறாரு, தொடர்ச்சியா இயங்குறாரு. அதுல அந்த இயக்கத்தின் மூலமா தான் இந்த உரைகளை வந்து சேர்ந்து அந்த வேலை செக்காத்தோட மிகச்சிறந்த நன்றிகள், நாராயணசாமி தொடர், நாராயணி சுப்பிரமணிய தொடருக்கு மிகச்சிறந்த நன்றிகள், குமரேச தொடருக்கு, அருண்வாசகன் தொடருக்கு மற்றும் நிகழ்விலிருந்து சிறப்பு செய்த மற்ற அனைத்து தொடர்களுக்கும் நன்றிகள் கூடி விரைபெறுவது தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம். நன்றிகள் தோழர்களே, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.